வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன் உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கு 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. For more details, call 7397717397. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் என்னை தேற்றுவார், என்னை தேற்றுவார். இன்றைக்கும் கூட பரம தரிசனம் என்ற தலைப்பில் உங்களோடு கூட ஒரு சிறிய அன்பின் பகிர்வை நான் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 26 அதில் உள்ள 19வது வசனம். அப்போஸ்தலர் 26 அதில் உள்ள 19வது வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. என் அன்பு தேவஜனமே, இந்த நாளிலேயும் கூட இந்த பரம தரிசனம் என்ற இந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி, ஒரு உற்சாகத்தை தந்த ஒரு வார்த்தை. அதற்கு காரணம், இந்த பரம தரிசனம் ஒவ்வொரு தனி நபருக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது, ஒவ்வொரு குடும்ப தலைவருக்குள்ளேயும் இருக்கிறது. வேலை செய்யக்கூடியவர்கள், குடும்ப தலைவிகள் எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார், ஒரு பரம தரிசனத்தை அவர்களுக்குள்ளே வைத்திருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த நாளிலேயும் கூட நான் இந்த வசனத்தை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், இந்த பவுல் இந்த அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், இந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஏன்னா 20வது வசனம், முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் உள்ளவர்கள் இடத்திலும் பின்பு புறஜாதியார் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியையை செய்யவும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். நல்ல கவனிங்க. ஏன் அந்த தரிசனத்தை குறித்த சந்தேகம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை குறித்து மற்றவர்கள் சந்தேகப்படுவார்கள். உங்களுடைய ஓட்டம் நல்லா இருக்கும், நீங்கள் நன்றாக ஊழியம் செய்திருப்பீங்க, உங்கள் குடும்பத்தினுடைய காரியங்கள் நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் சில நேரங்களில் சில சோர்வுகள் வரும் பொழுது, சில குறைவுகள் வரும் பொழுது, சில காரியத்தில் முன்னேற்றமே தெரியாது, உடனே அவங்க என்ன செய்வாங்க, சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்பட்டு என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, கேட்பாங்க, என்னாச்சு, இந்த காரியம் உனக்குன்னு சொன்னியே, இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரிசனம்னு சொன்னியே, இது உனக்கான பரம தரிசனம்னு சொன்னியே, ஆனால் காரியம் நடக்கலையே, அப்போ இந்த காரியத்தில் ஏன் இந்த கோளாறு வந்தது? உனக்கும் தேவனுக்குமான அந்த உறவில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை, ஒவ்வொருத்தருக்கும் நித்தியத்தை குறித்த ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தின் வளர்ச்சிக்கு தக்க, தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு தக்க மாறிக்கொண்டே இருக்கிறோம்.
மாறிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாட்களில் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை குறித்து, அந்த பரம தரிசனத்தை குறித்து, அந்த பரம அழைப்பை குறித்த சிந்தனைகள் இல்லாதபடிக்கு போகிற போக்கில் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு எண்ணம், அவர் வருவார், என்னை அழைத்து செல்லுவார். எப்படி வருவார்? எப்படி வருவார்? அவரே சொல்லியிருக்கிறார், இந்த கடைசி பாவியினுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் உனக்கு நான் விட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி வாழாதபடிக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மள சிலர் ஒரு உறுதியாக, ஒரு ஸ்திரமாக, ஒரு பரிசுத்தத்தினுடைய ஒரு உச்சமாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நினைச்சுக்கிடுங்க, மற்றவர்களுடைய காரியங்கள், மற்றவர்களுடைய விஷயங்களில் நாம் ஞானமாக இருக்க வேண்டும். இந்த உலகமே நம்ம என்ன செய்கிறது, உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தரிசனம் எழும்ப முடியாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அல்லது சுதந்திரிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய காரியங்களை தடுப்பதற்காக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை குறித்து நான் எப்பவும் மெசேஜில் அடிக்கடி சொல்லுகிற காரியம், பிரச்சனைகள் வரும் பொழுது அது சூட்கேஸ் மாதிரி என்ன செய்யாதீங்க, தூக்கிட்டு போகாதீங்க. எங்கே போனாலும் கையில் ஒரு சூட்கேஸை சிலர் தூக்கிட்டு போவாங்க. அதே போல் பிரச்சனைகளை நான் எப்போதும் இப்படி இன்னொரு தோளில் பிரச்சனையும் தூக்கிட்டு நடந்தேன்னா என்னால் ஊழியம் செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம மேலே தப்பே இருக்காது, ஆனால் நமக்கு முன்பதாக ஒரு தப்பை கொண்டு வைப்பார்கள், ஒரு பிரச்சனையை கொண்டு வைப்பார்கள், ஒரு பெரிய ஒரு யாராலையும் புரட்ட முடியாத ஒரு கல்லை போல ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பார்கள். அதை மேற்கொள்வதற்குத்தான் ஆண்டவர் நம்மை நிர்மூலம் ஆகாமல் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா அந்த பிரச்சனை தேவனை விட பெருசு அல்ல. நீங்கள் அதை விசுவாசிக்கணும். என் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தேவனை விட பெருசு அல்லையா. அவர் எனக்கு ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, ஊரில் உள்ளவன் எல்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. அப்படி இல்லை. ஊரில் உள்ள எல்லாவனையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தலை, உங்களைத்தான் அவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளை. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அடியை தந்தி உங்களை உருட்டி புரட்டி உங்களை அப்படியே பயன்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாருன்னா புடமிட்டு எடுக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சிலர் இப்படி சொல்லுவாங்க அடிக்கடி, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், 24 மணி நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா, அவன் நல்லா இருக்கா. பாருங்கள், ஆண்டவரே ஆண்டவரேன்னு எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் போகிறேன், எல்லா ஜபத்துக்கும் போகிறேன். எனக்கு பாருங்கள் வீட்டில் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே நான் ஒரு ரவுடிசத்தை வளர்த்துட்ருக்கேன்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் என்ன செய்கிறீங்க, நீங்கள் பொறுத்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, உங்களுக்குள்ள ஒரு பரம தரிசனம் இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தடைக்கல் படிக்கல்லாய் மாறும். நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, ஐயோ இந்த மனுஷனால் தாங்க முடியும், அதே மனுஷனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறுவதற்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய அந்த பரம தரிசனத்தை வெளியே கொண்டு வாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் மேலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சு விட்டுட்டாருன்னா அந்த திட்டம் நிறைவேறாமல் உங்களை அவர் விடமாட்டார். அதற்கு ஒரு உதாரணம் ஆபகுக் திருப்பிக் கொள்ளுங்க. ஆபகுக் 2வது அதிகாரம் அதில் 3வது வசனத்தை முதல்ல படிங்க. ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இல்லை, குறித்த காலத்துக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கம்மா. சில நேரங்களில் சிலர் தரிசனத்தை மாற்றுகிறீங்க. வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை ஒரு தேவ ஊழியராக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மனாக இருக்கலாம், அல்லன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். உங்கள் மேலே வைக்கப்பட்ட அந்த திட்டத்தை குறித்து தேவனிடத்தில் கேளுங்க. தரிசனம் மாறாதுங்க. ஒருத்தர் மேலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சாருன்னா அந்த தரிசனம் என்ன செய்யாது, மாறாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த தரிசனம் மாறவே மாறாது. அந்த தரிசனம் மாறாது. ஆனால் அந்த தரிசனம் மாறுவதற்குரிய, மாற்றுவதற்குரிய, அதை மறப்பதற்குரிய, அதை விட்டு ஓடுவதற்குரிய, அதை வேண்டவே வேண்டான்னு நீங்கள் வெறுப்பதற்குரிய, நீங்களே வெறுத்து வேண்டாம் சாமி என்னை விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைமைகள் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குடும்பங்கிற ஒரு தரிசனம், அதில் கணவன் சொல்லக்கூடிய, மனைவின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம தரிசனம். இந்த 2 பேரும் கர்த்தர் இணைக்கிறார். 15 வருஷம் போன உடனே குழந்தைகள் பிறந்தாச்சு, பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. இனி இந்த தரிசனத்தை ஒன்று சேஞ்ச் பண்ணி ஒரு புதிய தரிசனத்தை ஒன்று தொடங்க முடியுமா? சொல்லுங்கள். வாழ்வானாலும் தாழ்வானாலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும். சொல்லுங்கள். எல்லா சர்ச்சுக்கும் இது உண்டு, எல்லாருக்கும் உண்டு.
மரணம் நம்மை பிரிக்கி மட்டும் விடவே மாட்டேன்னு. ஆனால் சம்பள பணம் 5ஆம் தேதி கையில் வரலன்னா மரணம் கண்ணு முன்னாடி போகும். மரணம் எங்கே போகும்? அந்த அப்படியே கிராஸில் போகும். அது நம்மளை என்ன சொல்லணும்னா, ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு. ஒருவேளை நீங்கள் யாராவது உங்கள் மனைவியுடைய ஏடிஎம் கார்டெல்லாம் வாங்கி மிரட்டி வச்சுருக்கிறீங்கன்னா கொடுத்துருங்க. ஏன்னா மரணம் இனி வராது. ஏன்னா அது கூடவே தான் இருக்குது. என்ன யோசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்தது அந்த காரியம், அதை நீங்கள் கடைசி மட்டும் என்ன செய்யணும்? சுமக்கணும். அவர் நம்ம மேலே ஒரு திட்டத்தை வச்சுட்டார். சில வாலிப பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு சொல்லுவோம்போ, பிரதர் நான் எல்லாம் பாருங்கள் வேறு வீட்டில் பிறந்திருக்கேன், தேவையில்லாமல் இந்த பொம்பளைகிட்ட வந்து பிறந்துட்டேன், அப்பா தாங்க முடியல இவன் தொந்தரவு தாங்க முடியல, எனக்கெல்லாம் ஏதாவது செய்திருவேன், நான் எங்கேயாவது விழுந்துருவேன், எங்கேயாவது செத்துருவேன். அது போகவே போகாது. அது ஒரு பெரிய செயல் திட்டத்தோடு இருந்து ஒவ்வொருத்தரையாக டிக்கடிச்சு அனுப்பி விட்டுட்டு தான் அது போகும். ஆனால் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு வாய்ஸில் பசங்களாக இருக்கட்டும், பசங்களை பொறுத்தவரை கூட கொஞ்சம் நம்ம அவங்கள லிஸ்ட்டில் எடுக்கலாம். ஏன்னா அவனுடைய அதிகபட்ச ஆசை என்னென்னா, பைக்கில் போனால் எங்கேயாவது விழணும், பைக்கில் ஸ்பீடாக போகணும், எங்கேயாவது விழணும். அது அவனுடைய தரிசனம். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இதில் பாஸ்டர் பிள்ளைகள், நீதிமான் பிள்ளைகள், பரிசுத்தவானுக்கு பிள்ளைகள், பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைகள் ஒரு கணக்கும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், தம்பி இந்த பைக்கு அங்கிள் இது 5.25 லட்சம். நான் ஒரு 5.25 கூட ஒரு 1.25 லட்சம். தம்பி 7 லட்ச ரூபா இருந்தால் சர்ச்சு கட்டலான்ட்டு. போய் கட்டுங்க. எப்படி இல்லை தம்பி சொன்னேன், அப்போ போய் கட்டுங்க. நான் அப்போ கேட்டேன், இது இப்படி தம்பி? அங்கிள் இந்த ரோட்டில் ஒன்றும் ஓட்ட முடியாது. அப்போ எந்த ரோட்டில் ஓட்டுவேன்? நான் பைபாஸுக்கு போவேன், பைபாஸில் ஓடுவேன். அதான் தம்பி, நீ காலேஜுக்கு போகிற இடையில பைபாஸ் வரலையே, நான் பைபாஸ் தேடி அங்கோடி தான் போவேன். புரியுதா உங்களுக்கு? இவன் யாருன்னா, அப்போ நான் அவன்கிட்ட கேட்குறேன், அப்பா சர்ச்சு காணிக்க, என்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. நல்லா கவனிச்சுடுங்களா? இவனுடைய பிரச்சனை என்ன? இந்த பைக்கு. பிறகு கொஞ்ச நாள் கழிஞ்சுது நடந்த சம்பவம். ஒருவேளை இதை பார்த்து ஏதாவது சில பிள்ளைகள் மனந்திரும்போம். நல்லா கவனிங்க. ஒரு 2-3 மாதம் கழிஞ்சு போனேன். வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 அட்டைப்பெட்டி இருந்துச்சு. பைக்கு அட்டைப்பெட்டிக்குள்ளே 4 துண்டாக இருக்குது. 5.25 லட்சம் எங்கே இருக்குது? இப்போ அட்டைப்பெட்டிக்குள்ளே இருக்குது. அடித்து தட்டினதில் 4-5 துண்டு. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையோட ரகசியம் என்ன, மகத்துவம் என்ன, அதை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு என்ன இருக்கும்? ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். நீ ஓட்டு. இதே பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள், சரி மக்களே உனக்கு நான் வண்டி வாங்கி தரோம், நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த சம்பளத்தை பேங்கில் போடுவல்ல, அதை எடுத்து உனக்கு வாங்கி தரேன். நீங்கள் சொல்லி பாருங்கள், நின்ன இடம் காணாது, ஓடிடுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், அவன் சம்பாதிச்சு அவன் காசில், இல்லைன்னா அந்த பொண்ணு சம்பாதிச்சு அவள் பணத்தில் மொபைல் வாங்க மாட்டான். தெளிவாக இருப்பாங்க. பழைய காலத்தில் உள்ள பிள்ளைகள் மாதிரி அல்ல. இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த எல்லா விஷயமும் தெரியும். அநேக குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தரிசனங்கள் இன்றைக்கி பாழாகி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு திருமணத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை, ஒரு ரெவலேஷன் இல்லை. ஒரு வாலிப பிள்ளை இல்லைன்னா ஒரு வாலிப பையன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த காரியத்தை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொண்டுறாங்க. ஒரு இஎம்ஐல பைக் வாங்குறது மாதிரி, ஒரு இஎம்ஐல ஒரு டிவி வாங்குறது மாதிரி, ஒரு பையனை இல்லைன்னா ஒரு கணவனை இஎம்ஐல வாங்குறது மாதிரி என்ன செய்கிறாங்க? எளிதாக எடுத்துக்கொள்ளுகிறாங்க. பரத்திலிருந்து அருளப்பட்டால் ஒழிய பரத்திலிருந்து கிடைக்காத பட்சத்தில் இங்கே எதுவுமே நடக்காது. சிலருடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில், குழந்தை பாக்கியத்தில் ஒரு தாமதம் இருக்கும் பொழுது அந்த தாமதத்தை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய அந்த தாமதத்தை தாண்டி ஒரு தரமான ஒரு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்படி ஆண்டவர் கட்டளையிடணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் தரிசனங்களை என்ன செய்யணும்? கடந்தோடுகிறவன் படிக்கும்படியாக எழுதணும். வாசிங்க ஆபகுக்கு 2வது அதிகாரம், அதில் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. ஒவ்வொரு இடங்களிலேயும் உங்களுடைய தரிசனம் சரியாக இருந்தால், உங்க பரம தரிசனத்துக்குள்ளால ஒரு வெள்ளோட்டம், ஒரு ஜீவன் உயிரோட்டம் இருந்தால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனையும் வரல பிரதர். நான் சொல்லுவாங்க, எனக்கு கடனே கிடையாது, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னா நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யலை. கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் தீங்கு உண்டு. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் உண்டு. சாப்பிட காசு இருக்காதுங்க. வந்து முன்னாடி ஒருத்தர் உட்காருவார்,
பிரதர் வந்துட்டேன் ஊழியத்துக்கு, போகிறதுக்கு காசு இல்லை, இப்போ சாப்பிட காசு இல்லாமல் நான் இருக்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு மட்டும் நீங்கள் 100 ரூபா தந்த நான் எங்கே போகிறேங்கிறாரு, ஊருக்கு போய் சேருவேங்கிறாரு. இந்த நேரம் பாருங்கள், இதான் ஆண்டவருடைய காரியம். தரிசனத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? நாம் 100 ரூபா கிடச்சா பசி ஆற்றலான் இருப்போம், அவன் 100 ரூபா கிடச்சா ஊருக்கு போகலான் இருப்பான். இந்த நேரம் ஒரு காகத்தை அனுப்புவார். இந்த காகம் தந்திரமுள்ள காகம், வேணும்னே அவன் பார்க்கும்படியாக கொண்டு தரும். அந்த 100 ரூபாயும் கொண்டு எங்கே தரும்? மறைச்சி தராது, நேராக கொண்டு வந்து இந்தா. எதுக்கு? இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறீங்க, அதான் கொடுத்தேன். இந்த காசு இங்கே வருது இல்லையா, அது வரும்போதே அவன் எங்கே பார்த்துட்டு இருப்பான்? முகத்தை பார்க்க மாட்டான், இதை தான் பார்ப்பான். இதுதான் ஊழியர்களாகிய எங்களை கர்த்தர் கொண்டு போகிற பாதை. இது உங்களுக்கு தெரியாது, இது உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களை கர்த்தர் அப்படி கொண்டு போக மாட்டார். உங்களுக்கு அப்பப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து தாராரு. உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் விரும்புகிற ஒன்று. அம்மா, உன் தரிசனத்தை தைரியமாக சொல், தைரியமாக சொல். தேவ ஊழியர்கள் சங்கமம், இது என் தரிசனம். 1440 பேரை ஒரு படையாக ஒன்று சேர்ப்போம். தரிசனம், இந்த தரிசனம் நடக்கும். ஒரு மனுஷன் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த தரிசனம் நிறைவேறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் தரிசனத்தை எழுதி வைங்க. உங்களுக்கு என்ன தரிசனம்? உங்கள் பரம தரிசனம் என்ன? உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன தரிசனம்? ஐயா, இத்தனை வருஷம் இப்படி இருந்துட்டோம் ஐயா, எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். எழுதி வைங்க. கர்த்தர் அதை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? அதை பார்க்குறவங்களில் சிலர் அதற்காக ஜெபிப்பாங்க, சிலர் உங்களை வாழ்த்துவாங்க, சிலர் உங்களை சபிப்பார்கள், சிலர் உங்களை காரி துப்புவார்கள், சிலர் உங்களை பார்த்து இவனுக்கெல்லாம் இது தேவையா சொல்லுவார்கள். சிலர் உங்களை பார்க்கும்போது பாரு, இவ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ திடீர்னு பைபிளை தூக்கிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறா, இப்படியெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் உங்களுக்குள்ள ஒரு பரம தரிசனம் இருந்துன்னு சொன்னால், எந்த இடத்துல வெக்கப்பட்டு நிற்கிறீங்களோ, எந்த குடும்பத்துக்குள்ளே உங்களை தள்ளி வைத்தார்களோ, அதே குடும்பத்துக்குள்ள உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு பரம தகப்பன் உண்டு. அவர்தான் இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இந்த தரிசனத்தினுடைய தேவைகள்லாம் எப்படி சந்திக்கப்படும், என்ன நடக்கும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 4வது அதிகாரம், அதில் உள்ள 25, 26. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருவரிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஓகே, நல்லா கவனிச்சிடுங்களா. இதுல 2 காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். நல்லா கவனிங்கம்மா. இதுல 2 காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். முதலாவது காரியம், அங்கே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டது, மழை கிடையாது, மழை கிடையாது. அடுத்தது அதே இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேசம் முழுவதிலையும் பஞ்சம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பரம தரிசனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பீங்கன்னா, உங்களுடைய ஊழியத்தின் பாதையில், உங்களுடைய குடும்பத்தின் பாதையில், உங்களுடைய வியாபாரத்தின் பாதையில், நீங்கள் போகிற அல்லனா ஆவிக்குரிய வாழ்வில் திடீர்னு வானம் அடைக்கப்படும். ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகும். அது வசன பஞ்சமாக இருக்கலாம், அது பொருளாதார பஞ்சமாக இருக்கலாம், அது ஆவிக்குரிய பஞ்சமாக இருக்கலாம். ஒரு பஞ்சம் வரும். இந்த பஞ்சம் வரும் பொழுது, நல்லா கவனிச்சுடுங்க, இந்த பஞ்சம் வரும் பொழுது, இந்த பாடுகள் வரும் பொழுது, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலும் இருப்பமே தவிர, யாரிடத்துல போகணும் யாரிடத்துல போகக்கூடாது என்பதை கர்த்தர் நிறைவேற்றி வச்சிருக்கிறார். அவர் எங்களுக்காக ஸ்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயினும் எலியா சீதோன் நாட்டு தேசத்தில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள அந்த ஒரு விதவையினிடத்தில் போனாரே தவிர வேற யார்கிட்ட என்ன செய்யலை, போகலை. ஏன்னா அந்த மகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த பரம தரிசனத்தினுடைய தேவையை போஷிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதற்குனே ஆட்களை கொண்டு வந்திருக்கிறார். பரம தரிசனம் இருந்தால் அந்த தரிசனம் உங்களை வழி நடத்தும், அந்த தரிசனம் உங்களோடு இடைபடும், அந்த தரிசனம் உங்களுக்குள்ளிருந்து வேலை செய்யும். ஏன்னா அந்த பரம தரிசனம் உங்களுக்குள்ளால வேரூன்றி நிற்கும். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும். தரிசனம் உள்ளவர்கள், பரம தரிசனத்துக்கு சொந்தக்காரர்கள், அது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரு தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும், பேசுகிற வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கும்.
ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச மாட்டாங்க. அவங்களால பேச முடியாது. ஏன்னா அந்த தரிசனம் விடாது. அவர்களுக்குள்ள நெகட்டிவ் வைப் வராது, எதிர்மறை எண்ணங்கள் வராது. எப்பவும் அவர்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரும், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படாது. ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் யாராவது அப்படிப்பட்ட தரிசனத்தினுடைய காரியங்கள் புரியாமல் சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, நான் மட்டும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா, நான் மட்டும் இவனுக்கு அன்னைக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கொடுக்கலன்னா இவன் நிலைமை என்ன இருக்கும், நான் மட்டும் அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உதவி கொடுக்காம இருந்திருந்தேன்னா இவன் ஊழியம் செஞ்சிருவானா, இவன் வளர்ந்துருவானா, இவன் இப்படி ஆயிடுவானா. நாங்கள் கொடுத்த அந்த சின்ன இடம் இருக்கு பாருங்களா, எங்கள் தாத்தா கொடுத்த இடம், இன்னைக்கு அவங்க கம்பீரமாக சர்ச் நடத்துகிறாங்க, அது நாங்கள் கொடுத்த இடம், அது என் சொந்தக்காரன் கொடுத்த இடம், இப்படியெல்லாம் பீத்திக்குவாங்க. இல்லை 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 இல்லை, பரம தரிசனம் உள்ளவன் பேச மாட்டான். உங்களுடைய பெற்றோர்கள் அந்த பரம தரிசனத்துக்கு சொந்தக்காரர்கள். அவங்க யாருக்கு என்னெல்லாம் கொடுத்தார்கள், எங்கெல்லாம் சபை கட்டி கொடுத்தாங்க, எங்கெல்லாம் அவர்கள் காரியங்களை செய்து வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு அவர்கள் விதைத்த கண்ணீர், அவர்கள் வடித்த கண்ணீர் இன்றைக்கு விருட்சமாக வந்து வளர்ந்திருக்கிறது. வீடுகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த எலியா சீதோனில் இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள அந்த விதவையால் அவன் போஷிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், வேறு இருக்கக்கூடிய விதவைகளிடத்தில் கர்த்தர் அவனை அனுப்பல்ல. அங்கேயும் போன உடனே எல்லாம் கொடுத்தாங்களா? எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சா? ஒன்றும் இல்லாத இடங்களில் எனக்காக உங்களுக்காக கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். அதுதான் பரம தரிசனம். நமக்குள் இருக்கக்கூடிய இந்த தரிசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த தரிசனம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த வெளியரங்கமான வாழ்க்கையை தாண்டி அது உள்ள வேலை செய்யும். அது உள்ள வேலை செய்யறதுனால உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆவானா, புதிதாக மாறிக்கொண்டிருப்பார். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:16, 17, 18. அதில் 16வது வசனம் வாசிங்க. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கவனிங்க, அதாவது இந்த உள்ளான மனுஷன் வெளியே மரித்தால் உள்ள புதிதாகும், உள்ள உயிர் வரும். புரியுதா உங்களுக்கு? வெளியே என்ன செய்யணும்? வெளியே மரிக்கணும், இந்த உலகத்துக்கு மரிக்கணும். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மரித்தால் மட்டும்தான் உள்ளே மறுரூப அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறான், உங்களுக்குள்ள சிந்தனைகள் மாறுகிறது. ஒரு காலகட்டத்தில் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, இந்த வருஷம் 10 சென்ட் வாங்கி ஆகணும், இந்த வருஷம் 10 பவுன் வாங்கி ஆகணும், இந்த வருஷம் இதை செய்தே ஆகணும், நாம் இந்த காரியத்தை முடிக்கணும். ஒரு வைராக்கியம் இருந்துச்சு உலகத்து காரியங்களுக்கு. இப்போ அந்த வைராக்கியம் இருக்கா? ஒரு அம்மா எப்படியா சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும், இதை தவிர வேற எனக்கு ஒரு சிந்தனையும் ஒரு எண்ணமும் இல்லை. பரம தரிசனம். ஏன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பிள்ளைகளை எதுக்கு தந்திருக்கிறாரு? வளர்க்க தந்திருக்கிறார், உரிமை கொண்டாட தரல. அடிக்கடி சொல்லுகிற காரியம், உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன செய்யாதீங்க, உரிமை ஒரு நாளும் கொண்டாடாதீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் நல்ல திடகார்த்தமாக இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கான ரூட்டை கிளியர் பண்ணி விட்டுறணும். நம்ம இருக்கிற நாட்களில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்து சந்தோஷமாக நம்ம விட்டுட்டோம்னா நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும். இல்லைன்னா என்ன நடக்குது? இருக்கிற நாட்களில், வாழுற நாட்களில், ஐயா இது ஆண்டவர் கொடுத்த, ஏன்னா பிதாக்களின் சுதந்திரம். இப்போ பெரிய பெரிய காரியங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து சுகம் எல்லாம் யாருக்கு தான்? பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது பிள்ளைகளுக்கு, ஸ்தாபனத்துக்கு கொடுக்க வேண்டியது ஸ்தாபனத்துக்கு, சொசைட்டிக்கு கொடுக்க வேண்டியது சொசைட்டி. அதையும் இதையும் போட்டு என்ன செய்யக்கூடாது? குழப்பக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலியாக என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பி அவங்க ஊரெல்லாம் மீன் பிடிச்சிட்டு எங்கே போயிடுவாங்க? இந்த வாரம் பரலோகத்துக்குன்னு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ இவங்க கலக்கி விட்டுட்டு போனது தெளிகிறதுக்கு 40 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே பாடுபடுறது யார்? மனைவி பிள்ளைகள் படாத பாடுபட்டுருவாங்க. ஊரெல்லாம் கேஸாக இருக்கும், ஊரெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பரம தரிசனம் நமக்குள்ளே இருக்கும்னு சொன்னால் அந்த பரம தரிசனம் வெளியே உங்களை மறிக்க வைக்கும். தன்னால் உங்கள் ஆசை போகும். உங்கள் ஆசை என்ன செய்யும்? தன்னாலேயே போகும். உள்ள என்ன ஆகுமா? நாளுக்கு நாள் அது புதிதாகி கொண்டே இருக்கும். 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளால அந்த ஒரு பரம தரிசனம் உள்ள பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உங்களுக்கு காணப்படாத அந்த நித்தியத்தை குறித்த, காணப்படாது, அது பார்க்க முடியாது, ஆனால் அதை குறித்த அந்த ஒரு நம்பிக்கை பெருகும். நமக்கு எப்போ பெருகும்? அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போகும்போது பெருகும். ஆம்புலன்ஸில் கொண்டு போகும்போது பெருகும்,
அந்த சத்தம் கொஞ்சம் கூடும்போது பெருகும். அப்புறம் ஐசியூவில் போன உடனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே இந்த ஒரு தடவை என் உயிரை கொடுத்துருங்கப்பா, இந்த ஒரு தடவை என்னை காப்பாற்றிருங்கப்பா, இந்த ஒரு தடவை என்னை விட்டுருங்க. இல்லை இல்லை, வர 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 நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கர்த்தருக்காக நீங்கள் எழும்பும் பொழுது, அந்த பரம தரிசனத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, உங்களுக்குள்ளால நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதிதாய் மாறிக்கொண்டிருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள அப்படி ஒரு அனுபவம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆசீர்வாதமான வார்த்தைகள், நல்ல தீர்க்க தரிசனங்கள், நிறைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உங்களுக்குரியது தான். ஆனால் வெளியில மரிச்சா தான் உள்ள உயிர் கிடைக்கும். அப்படியே எழும்பலாமா? அப்படியே எழும்பலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த எங்களுக்கு வெளியரங்கமான அந்த மரிப்பு, நாங்கள் மரித்து வெளியரங்கமான ஒரு மரிப்பு எங்களுக்குள்ள வரும் பொழுது, நாங்கள் மரிக்க மரிக்க உள்ளான மனுஷன் புதிதாக ஒரு புதிய மனம் திரும்புதலுக்கு நேராய், ஒரு புதிய மறுரூபம் ஆகுதலுக்கு நேராக கர்த்தர் எங்களை திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வீடுகளில் உட்கார்ந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலையும் அப்பாவுடைய கரம் வெளிப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த கரம் இவர்களை தொடட்டும். இதுவரைக்கும் நடத்தினரே உமக்கு நன்றி. இதுவரைக்கும் எங்களை தாங்கினரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், எனக்குள்ள ஒரு புதிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நம்புகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளால நாங்கள் பார்க்கக்கூடியவைகள், நாங்கள் எங்கள் கண்ணில் எதெல்லாம் பார்க்கிறோமோ அவை அநித்தியமாயிருக்கிறது. நாங்கள் பார்க்காதது, நாங்கள் காணக்கூடாதது அது நித்தியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நித்தியத்துக்கு நேராக நாங்கள் பார்க்காத அந்த ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, அது காணப்படாத இவ்வளவு நிச்சயமாக இருக்கிறதப்பா. உமையே நாங்கள் நம்பி வாழ்ந்து வருகிறோம், உமையே சார்ந்து வாழ்ந்து வருகிறோம். இப்பொழுதும் கூட பலகீனப்பட்டவர்கள் யாராவது இந்த இடத்துல இருப்பாங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க ஆண்டவரே, இந்த பலகீனத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நீ தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் வாழ்வில் வரக்கூடிய அந்த வீண் அலைச்சல்கள், வீணான செலவுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உற்சாகமான வார்த்தைகள் இவர்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பாருமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட தமிழகம் முழுவதிலையும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேவ ஊழியர்கள் சங்கமத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள், அவர்கள் ஆண்களானாலும் பெண்களானாலும் ஆண்டவரே, அவர்கள் உமக்காக வைராக்கியமுள்ள சாட்சிகளாய் எழும்பட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகனமையும் எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன் உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கான 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. For more details call 7397717397.